ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சேனக்கிழங்கு கிரேவி. சேனக்கிழங்குல எப்பொழுதும் ஃப்ரை மட்டும் தானே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டைம் கிரேவி வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் சேனக்கிழங்கை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி முக்கால்வாசி நல்ல சேனக்கிழங்கு வெந்து வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக செப்பரேட்டாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பு, ஒரு சின்னதாக கல்பாசி, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 6லேருந்து 7 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது நல்லா தனியாக வணக்கி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்கியது, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சேனக்கிழங்கு கிரேவி வெறும் ஃப்ரை மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.